இந்தியாவுல நடந்த முக்கியமான வேளாண் புரட்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா எண்ணெய் வித்துக்களுக்காக கொண்டு வந்தாங்க. எண்ணெய் வித்துக்கள்னா என்னன்னா கடுகு, அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கடலை இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் எண்ணெய் கொடுக்குற விதைகள், அதான் எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அதிகமா விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததான் அந்த மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீல புரட்சி. பாத்தீங்கன்னா மீன்கள் உற்பத்தி. ஏன் நீலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீலம்னா கடல், கடல்ல இருக்கிறதா மீன்கள். சோ நீல புரட்சினா மீன்கள் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா நெல் கோதுமை விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க. அடுத்து சாம்பல் புரட்சி. பாத்தீங்கன்னா உரங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததுதான் சாம்பல் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளி புரட்சி. பாத்தீங்கன்னா முட்டை அப்புறம் கோழிகள் இதோடைய உற்பத்தியை பெருக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் என்னன்னா வெள்ளி புரட்சி. கடைசியா பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சி. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் வெண்மை புரட்சி.